எல்லாருக்கும் வணக்கம். கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட சேர்மன் ஃபவுண்டர் குமரேல் பேசுகிறேன். ஹாய் ஆல், என்னோட நேம் ஐகிரி லோகேஷ், கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோடைய சிஇஓ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 25th February 2023 கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபெப் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிப்போம். So next நமக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் பை கிருத்திக். இவர் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொன்னோம்னா வெறும் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. பட் 12 நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்டேட் அவார்ட்ஸ் அண்ட் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்ட்ஸ் ஃப்ரம் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஃபியூச்சரா ரோபோட்டிக்ஸ். நான் வந்து பேசிக்கலாக வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஃபீல்டில் வந்து தான் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை வந்து இந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் குமரவேலனாக்கும் ஐகிரி மேமுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் நான் இங்கே வந்து அவார்ட் ரிசீவ் பண்ண தான் வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கேன். நான் வந்து ஒரு புக் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்பவுண்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு டைட்டிலில் வந்து நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த புக்கை நான் எழுதலை, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரை வச்சு நான் எழுத வச்சேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஆர்டிஃபிஷியல், ஆல்சோ உள்ளே இருக்கிற இமேஜஸ் அண்ட் பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஐயை இமேஜின் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து அந்த ஏஐ கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின் ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆன்சர் பண்ண. லைக் இப்போ நீங்கள் உங்கள் ஏஐயால் எங்களுக்கு ஹியூமன்ஸ்க்கான என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து அந்த ஏஐ புக் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் அதை லான்ச் பண்ணுறது தான் வந்து நான் இந்த ஒரு ஸ்டேஜ்காக வந்திருக்கேன். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஒரு முக்கியமான தருணம் என்னென்னா லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட 1500 ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 1500 ரெக்கார்ட் ஹோல்டர்ஸோடைய அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம மேகசினாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். கிருத்திக் இப்போ பேசினார் இல்லையா, அவர் என்னோட ரெக்கார்ட் ஹோல்டர். என்கிட்ட 2 ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து குரூப் ரெக்கார்டில் வின் பண்ண வச்சுருக்காரு. ஸோ என்னுடைய மேகசின், அதாவது நம்ம கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேகசின் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவருடைய புக் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து பசியாக இருந்தாலும் அந்த உணவு வந்து அவங்க சாப்பிடாம குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. கிருத்திக்கோட புக் நம்ம லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட மேகசினை ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எனக்கு இவர் சிஎம் கிட்ட அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு, எல்லா மினிஸ்டர் பார்த்துருக்காரு. கிருத்திக் அப்படின்னாலே எல்லாருமே தெரியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது இவருடைய விஷயத்தில் நான் நிறைய பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சது மட்டும் எனக்கு மட்டும்தான் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நீயே ஒரு நல்ல யங் சயின்டிஸ்ட் ஆகணும். ஸோ இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. இவருடைய ஏஜ் என்னன்னு தெரியுமா? ஏஜ் ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ நம்ம சொல்ல தப்பு இல்லை. என்னோட ஏஜ் என்னப்பா? 17 17 வயசு ஒரு பையன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதுக்கு முக்கிய காரணம் உண்மையிலே கிருத்திக்குடைய டேலண்ட் மட்டும் இல்லை, நீ எது வேணாலும் செய், நான் உனக்கு பின்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஆக்சுவலி நமக்கு குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணோன்னா குழந்தைங்க எல்லாமே இங்கே இருக்க குழந்தைங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ குழந்தைங்க எவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. குமரவேல் சாருக்கும் ஐகிரி மேம்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீமுக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.
இது வரைக்கும் மோர் தேன் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களே வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட்ஸோ பண்ண வச்சுருக்கேன். ஸோ என்னோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது. அந்த இனோவேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி அந்த இனோவேஷன்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக முடியுமோ, எவ்வளோ ஃபீஸபிளாக முடியுமோ அவ்வளோ ஃபீஸபிளாக வந்து டெவலப் பண்ணி அதை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும்னா என்னோட விஷயம். அண்ட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸோ நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ளே நான் பண்ணி முடிச்சிடுறேன். தேங்க்யூ. கலாம் சொல்லுங்களோட மேகசின் நம்ம ரிலீஸ் பண்ணுறது லாஸ்ட் இயர், அதாவது 2022 அந்த ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இண்டிவிஜுவல் ரெக்கார்ட், குரூப் ரெக்கார்ட், அது இல்லாமல் உங்களுடைய குழந்தைங்க மாதிரி எக்ஸ்ட்ராடனரி கிட்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட 1500 ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் வந்து நாங்கள் 1 இயரில் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேநீர் இடைவேளை சேனலில் உங்கள் டீம் எல்லாருமே அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நான் உங்களை யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மேகசின் ரிலீஸ் பண்ணும்போது கலாம் சொல்றோட டீம் மட்டும் இல்லாமல், ஸோ ஐ வில் ப்ளீஸ் இன்வைட் தேநீர் இடைவேளை டீம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். நான் எதுக்காக உங்களையும் என்னோட ஒரு பாட்டை நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய யூடியூப் சேனல் தேநீர் இடைவேளை சேனல் டீம் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கும் அதில் ஒரு அவார்டு இருக்குது. பணிவான வணக்கத்தை தேநீர் இடைவேளை சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, நாங்கள் யூடியூப் சேனல் தொடங்கினதன் நோக்கம் என்னென்னா, நிறைய விஷயம் நமக்கு தெரியாத விஷயங்கள் பொதிஞ்சு போய் கிடக்கு. நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக அப்படி கடந்து போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் நமக்கு அத்தியாவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன இருக்குது? ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, ஒரு நியூஸ் சேனல் இருக்குது, ஒரு ரேடியோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை குறிப்பிட்டு பர்டிகுலராக அந்த விஷயத்த நம்ம மனசுக்குள்ளே போய் சேர்க்குதா அது அப்படின்னு கேட்டால் தெரியல. அது எங்கேயோ ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த வேலையை எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக கலகலன்னு இப்போ நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் பேசினா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசி நம்ம பிள்ளைகளுக்கு அதை போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அழகாக அதெல்லாம் பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்கள் டீம் முழுசாக நாங்கள் அதை நம்பினோம். அப்படி உருவானது தான் தேநீர் இடைவேளை. For the team, தேநீர் இடைவேளை achieved in the category of Best Informative Creator 2023. இந்த விருது நிகழ்ச்சிக்கு வந்ததில் எங்களுக்கு ஒரு பெரும் சந்தோஷம். ஏன்னா குழந்தைகளினுடைய திறமைகள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்து அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அந்த பேரண்ட்ஸையும் ஊக்கப்படுத்துகிற விதமாக அந்த தனித்திறன் என்ன அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த இடம் இருக்குது. அதுக்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடையும். இப்படி ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி. அதில் நாங்களும் பங்கு பெறுறோம், எங்களுக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. அதே தான், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யங் டேலண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். Next award goes to Vinayan Vidai for the category The Best Film of the Year 2023 Short Film. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வினயின் விதை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து கலாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார் தான். அவர் வந்து சிங்கிள் ஷாட் மூவி ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்களும் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு 13 to 15 மினிட்ஸ்க்கு ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கு தான் நாங்கள் வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். அந்த படத்தோட கேமராமேன் ஆக்சுவலி. அப்புறம் இவர் வந்து டேரக்டர். வினயின் விதைன்ட்டு ஒரு சிங்கிள் ஷாட் நான் ஃபிலிம் ஒன்று பார்த்திபன் சாரை பார்த்து இன்ஸ்பயர் தான் பண்ணது. டோட்டலாக அதுக்கான அவார்ட்ஸ் தான் இப்போதைக்கு தந்துக்கிறாங்க. மேலும் இதே மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் புதுசாக நாங்கள் பண்ணுவோம். இவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, மீதி எல்லாருமே ஆக்டிங் சைடில். இன்னும் 4-5 அவார்ட்ஸுக்கு வெயிட்டிங். வினயின் விதை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்ட் கிடச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஒரு 10 days 15 days ரிஹர்சல் பண்ணி அப்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்திபன் சார்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எங்கள் டீம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுத்தோம். நிறைய ரிஹர்சல், நிறைய அடிலாம் வந்தது எனக்கு. அதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. கலாம் சாரோட அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த
கலாம் அவார்ட்ஸ். அப்புறமேட்டு என்னோடய டேரக்டர் தேஜா, கேமராமேன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டா நிறையா இதில் கேஸ்டிங் நிறைய பேர் வரல. அதில் வந்து கார்த்தி, மாரி சதீஷ் ப்ரோ, சமிதா, அதுக்கப்புறம் ஆதி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. பிரியா, விஜய் ப்ரோ தான் கடத்தில் பலர்னு விடுவார், சூப்பராக பண்ணாங்க. தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட். இது வந்து நான் மறக்க முடியாது. எனக்கு காலம்ஸில் வந்து கிடைக்கணும்னு ரொம்ப ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். பட்டு இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தேன், அதிகமாகவே பயந்தேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு. அதுவும் சில டைமில் ரெகர்சல் பண்ணும்போது ப்ரோ நல்லா வேறு லெவலில் வச்சு வாங்கியிருக்கேன் கன்னத்தில். அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் கூட கோஆப்ரேட் பண்ணார் எல்லாத்துக்கும். அதனால் இந்த அவார்ட்ஸ் வாங்கிறத நான் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு இது கலாம்ஸில். தேங்க்ஸ் சார். I invite M. Manasa for the special performance. அவங்கள பற்றி சொல்லணும்னா ரேடியோ சிட்டியோட டைட்டில் வின்னர், சிங்கிங்கில் வந்து டைட்டில் வின்னர் அண்ட் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் சென்னையோட ரன்னர். ஸ்பெஷலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்காக ஜே.கே. ரக்ஷிதா அண்ட் பி. அஸ்மித் எவாஞ்சலி, ப்ளீஸ் பி ஸ்டேஜ். Let's welcome M. Manasa on the stage with a round of applause. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து வரோம். ஸோ எங்கள் கிட்ஸ் நேம் பார்த்திங்கன்னா அதிதி ஸ்ரீ. ஸோ அவங்க வந்து கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி நேம்ஸு, ஸ்டேட் அண்ட் இந்தியா, கேபிட்டல்ஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் சிம்பிள்ஸு, ஸோ 1லேருந்து 500 வரைக்கும் சொல்லுவாங்க, A to Z வரைக்கும் சொல்லுவாங்க. இல்லை எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ் கேட்டகரியில் ஆக்சுவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கலாம் வேர்ல்டு ரெக்கார்டுன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஃபார் த லேர்னிங் கிட்ஸுக்கு எல்லாமே, க்ரோத்துக்கு அண்ட் மைல் ஸ்டோனுக்கு எல்லாமே. ஸோ தேங்க் டு கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட் டு அச்சீவ் த மைல் ஸ்டோன். எல்லாருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அம்மா அப்படின்ற ஒரு பர்சன் எல்லாருக்குமே வந்து அன்கண்டிஷனல் லவ்வாக தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால
ஸோ இங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனி எம்ப்ளாயி இருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளும் ஒரு மரக்கன்றுகள் வச்சு மிகப்பெரிய ஒரு உலக சாதனை நம்மளுடைய ஜனவரி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் இவங்க தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. And இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆனது தானலட்சுமி. she is here and thank you for her. and என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்னால 365 டேஸ் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம நான் மரக்கன்று நட்டு வச்சு தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். 150 டேஸ்ல என்னை ஹானர் பண்ணாங்க இதே ஸ்டேஜ்ல. அப்போ கூட we did had a hope 365 டேஸ் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் என் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. முடிச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் ஐம் ஹியர். நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் 139 கோடி. ஒருத்தரும் ஒரு மரக்கன்று நட்டு வச்சா போதும், குளோபல் வார்மிங்கே இருக்காது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தானலட்சுமி, ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சத்யம், கங்க்ராட்ஸ். ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹானர் பண்ணிடலாம். This is Janultika Arun. She is 3 years and 4 months old. She has recited 43 countries and their capitals, national leaders' name, national anthem. She can identify traffic signals and animals and their food habitat and etc. She can able to sing Tamil and English rhymes as well. Now she will be singing a national anthem for you. जनगणमन अधिनायक जय हे भारत कविता Hi, I am mother of Sastika Saravanan. She was 2 years and 8 months old, and she achieved a lot of categories like months of the year, days of the week, numbers, and 30 different types of puzzles. I'm happy to say that she was selected in Kalam's world record. In the world record வந்து எல்லா ஒரு அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். Hi everyone, I am Tejaswani's mother. She is studying in Billabong High International School, Kanchipuram. Today it's a proud day for us.
because she has created the world record by reciting 200 sight words in just 4 minutes. From 6 months onwards, we have started giving her right brain education, which improved her creativity, imaginative skills, dancing, singing, and then grasping power, and so on. She is really a multi-talented girl. I use this opportunity to thank my parents, dear brother, friends, teachers, lecturers for the continuous support. I also want to thank Tejaswani for giving me this proud moment. Thank you, Tejaswani. You are the best daughter. And Avodi also wants to say something to you all, that is. Thank you, for this opportunity. We dedicate this award to all the upcoming achievers. Thank you. வரைக்கும் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பட் ரிவர்ஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹேண்ட்மேட்லேயே வந்து நிறைய விஷயம் வந்து ட்ராயிங்கு கீச்சன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாலும் வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பார்த்து பிடிச்சது பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானலட்சுமி. We are going to honor Sri Dhanalakshmi அவர்கள். இன்னைக்கு எப்படி தெரியல, மிக்கி மவுஸ் போட்டிருந்த உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஒருத்தர் இவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். உண்மையிலே அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். எவ்வளோ கஷ்டம், அது உண்மையிலே 3 hours போடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ அந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணாங்க. கடவுளே அவருக்கு வந்து ஒரு லக்கியாக வந்து சில்வர் கேன் கொடுத்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. அவருடைய ஒர்க்குக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுத்துடலாம் ப்ளீஸ். உங்களோட குழந்தைங்களெல்லாம் வந்து முன்னேறிச்சாங்க இல்லையா, அது இவர் தான். உடனே நிர்மல் இன்னொரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஸோ நம்மளுடைய இந்த February 25th KBR Feb Fest வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் மேலே அச்சீவர்ஸ் வந்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய 70 அவார்டீஸ் அண்ட் தென் 7 கோல்டன் அவார்ட்ஸ் வின் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம அவார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களால் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா அச்சீவர்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சினிஜினி யூடியூப் சேனலில் வரும். ஸோ அண்ட் தென் இந்த ஈவெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த சினிஜினி டீமுக்கும் வந்து எங்களோட பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறோம். நம்ம இந்த சேனலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ட் தென் பேரண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுடைய மேனேஜ்மெண்ட் டீமுக்கு, ஸோ எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம தேங்க்யூ. தேங்க்ஸ் டு சினிஜினி யூடியூப் சேனல். தேங்க்யூ சினிஜினி சேனல். சினிஜினி தேங்க்யூ சினிஜினி சேனல் சொல்லுங்கள். தேங்க்யூ சினிஜினி சேனல்.